ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் 16th யூனிட் தாவர மற்றும் விலங்கு ஹார்மோன்கள். முதுகெலும்புள்ள விலங்குகளில் தான் நாளமில்லா சுரப்பிகள் இருக்கும். ஸோ ஹார்மோன்கள் என்னும் வேதியியற் தூதுவர்களை சுரக்கும் சுரப்பி மண்டலங்களை பற்றி படிக்கிறது தான் இதெல்லாம். வளர்ச்சி, இனப்பெருக்கம் எல்லாத்துக்குமே இந்த ஹார்மோன்கள் ஹெல்ப் பண்ணுது. தாவரங்கள் குறைவான செறிவில் உற்பத்தி செய்யப்படும் கரிம மூலக்கூறுகளை தாவர ஹார்மோன்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. ஃபஸ்ட்டு தாவர ஹார்மோன்கள் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது செயலியல் மற்றும் உயிர் வேதியியல் பதில் விளைவுகளை கட்டுப்படுத்துகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. 5 வகையான முக்கியமான ஹார்மோன்கள் இருக்குது. ஆக்சின்கள், சைட்டோகைனின்கள், ஜிப்ரலின்கள், அப்சிசிக் அமிலம் மற்றும் எத்திலின். இந்த 5 தான் ரொம்ப முக்கியமான ஹார்மோன்கள். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சின்கள், சைட்டோகைனின், ஜிப்ரலின் ஃபஸ்ட்டு 3 வளர்ச்சியை தூண்டுது. லாஸ்ட் இருக்க அப்சிசிக் அமிலம் அண்ட் எத்திலின் வளர்ச்சியை தடை செய்யுது அப்படின்றாங்க. ஆக்சின்கள் அப்படின்னா இது முதல்ல ஆக்சின்கள் அது ஆக்சின்கள் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க. அதான் ஃபஸ்ட்டு வச்சுருக்காங்க பேரில். இந்த ஆக்சின் என்ற சொல்லை கால் மற்றும் ஹாஜன் ஸ்மித் அப்படின்றவங்க தான் அறிமுகம் செஞ்சுருக்காங்க. ஆக்சின்கள் வேர் தண்டின் நுனியில் உற்பத்தி செய்யப்பட்டு நீட்சி பகுதிக்கு நகர்ந்து போகுது. ஸோ சார்லஸ் டார்வின் அப்புறம் கேனரி ஃபுல் தான் தாவரங்களின் முளைக்குருத்து உரையிலிருந்து ஒளியின் திசையை நோக்கி வளர்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது இதில் ஏதோ ஒரு ஆதிக்க பொருள் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஆதிக்க பொருள் தான் ஆக்சின் சொல்லிவிட்டு அதை சொன்னது யாருன்னா வெண்ட். ஓகேவா? வெண்டின் ஆய்வு என்ன? வெண்ட் என்ன ஆய்வு பண்ணார் அப்படின்னா ஆக்சின் இருப்பதை அதோட விளைவையும் விளக்கினார். அவர் பண்ண ஆய்வு எதில் பண்ணார்னா ஓட்ஸில், அவினால் முளைக்குருத்து உரை நுனியை நீக்கிட்டார். நுனி நீக்கப்பட்ட முளைக்குருத்து உரை வளரவே இல்லை. ஸோ அதோட நுனியில் தான் ஏதோ ஒன்று இருக்குது, ஏதோ ஒரு வேதிப்பொருள் இருக்குது, அதான் அதோட வளர்ச்சிக்கு காரணம்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி ஆக்சின்னு அதுக்கு பேரும் வச்சுருக்காரு. ஸோ இதெல்லாம் பண்ணது வெண்ட். அடுத்த ஆக்சின்களோட வகைகள். இயற்கை ஆக்சின்கள் இருக்குது. இயற்கை ஆக்சின்னா IAA, இண்டோல் 3 அசிட்டிக் அமிலம். செயற்கை ஆக்சின்கள் செயற்கையாக தயாரிக்கப்படுகிறது. 2,4-D டைக்ளோரோ ஃபீனாக்சி அசிட்டிக் அமிலம். இது செயற்கையான ஆக்சின்கள். ஆக்சின்கள் தண்டு மற்றும் முளைக்குருத்தின் நீட்சியை ஊக்குவிக்கிறது. குறைந்த செறிவில் ஆக்சின்கள் வேர் உருவாதலை தூண்டுகிறது. அதிக செறிவில் வேர் உருவாதலை தடை செய்கிறது. கொஞ்சம் செறிவு கொடுத்தா ஓகே, ஹெல்ப் பண்ணுது. அதிக செறிவாக இருந்தால் அதே கன்ஃபியூஸ் ஆகி வேர் உருவாதலை தடை செஞ்சுருது. சரியா? அடுத்து நுனி மொட்டுக்களை உற்பத்தி செய்யும் ஆக்சின்கள் பக்கவாட்டு மொட்டுகளின் வளர்ச்சி. நுனி மொட்டை மட்டும்தான் அது கான்சன்ட்ரேட் பண்ணும். பக்கவாட்டு மொட்டைகளும் தடை செய்கிறோம். அடுத்து ஆக்சின்கள் தெளிப்பதால் கருவுறுதல் நடைபெறாமலேயே விதியில்லா கனிகள் உருவாதல் தூண்டப்படுகிறது. கருவுறா கனியாதல் எக்ஸாம்பிள் என்னென்னா தர்பூசணி, திராட்சை, எலுமிச்சை. இந்த விதை இல்லாமல் வரும் பார்த்துக்கிங்களா, தர்பூசணி. அப்புறம் சீட்லெஸ் கிரேப்ஸு, எலுமிச்சை. இதெல்லாம் உருவாக்குறதுக்கு காரணம் ஆக்சின்களை தெளிக்கிறதால அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க, ஆக்ஷனில் இறங்கிடுறாங்க. ஆக்ஷனில் இறங்குறதுனால டைரெக்டாக கருவுறுதலே இல்லாமல் விதையில்லா கனி டக்குன்னு ஃபாஸ்ட்டாக நடக்கணுன்ட்டு ஆக்ஷனில் இறங்குறதுனால ஃபாஸ்ட்டாக கருவுறா கனியாதல் நடந்துடுது. ஆக்சின்கள் உதிர்தல் அடுக்கு உருவாதலை தடை செய்கிறது. உதிர்தல் அடுக்கு உருவாதலை என்னென்னா உதிரெல்லாம் விட மாட்டேங்குது, எல்லாத்தையும் பாதுகாத்தும் வைக்கிது. கருவுறா கனியாதல் தான் மெயின் பாயிண்ட்டு. இன்னொன்று உதிர்தல் அடுக்கு உருவாதலை தடை செய்கிறது. உதிர்தல் அடுக்கு வந்தால் தானே அது உதிரவே வேண்டாம் நீ அப்படின்னே சொல்லிடுது. அடுத்து ஃபினைல் அசிட்டிக் அமிலம், இண்டோல் 3 அசிடோ நைட்ரேல். இதெல்லாம் இயற்கை ஆக்சின்கள். இண்டோல் 3 பியூட்ரிக் அமிலம், இண்டோல் ப்ரொப்பனால் அமிலம், நாப்திலீன் அசிட்டிக் அமிலம், 2,4 டைக்ளோரோ ஃபீனாக்சி அசிட்டிக். இதெல்லாம் செயற்கை. ஸோ இண்டோல் அப்படின்னு வந்துட்டாலே இண்டோல் 3 அசிட்டிக் நைட்ரேல். அதே மாதிரி ஃபினைல் அசிட்டிக் அமிலம். ஃபினாயிலெலாம் நம்ம ஊர்லலாம் உருவாக்குவோம், இந்தியாவில் பண்ணுறது தான். இதில் இண்டோல்னால் இந்தியான்னு பண்ணுற மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். இதெல்லாம் இயற்கையான ஆக்சின்கள். இண்டோல் பியூட்ரிக் அமிலம், பியூட்ரில், ப்ரொபியோனிக், நாப்திலின். பெரிய பெரிய பேராக இருக்கிறதெல்லாம் செயற்கை ஆக்சின்கள். ஓகேவா? சைட்டோகைனின் அப்படின்னா செல் பகுப்பு தான். சைட்டோகைனின் அப்படின்னாலே செல் பகுப்பு தான். இது முதல்ல ஹெர்ரிங் மீனின் விந்து செல்லிருந்து பிரித்தெடுக்கப்பட்டன. அப்புறம் சியாட்டின் என்ற சியாமைஸ் மக்காச்சோளத்துலேருந்து இது இருக்குது. அப்புறம் தேங்காயின் இளநீரில். ஸோ இப்போ தேங்காயோட இளநீரை வீட்டில் எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4 பேர் நல்லா ஷேர் பண்ணி தான் சாப்பிடுவோம். பகுப்பு
அதே மாதிரி மக்காச்சோளத்தையும் வந்து ஒவ்வொன்றா பகுத்து எடுத்து தான் சாப்பிடுவோம், அதுவும் பகுப்பு. எரிங் மீனோட விந்து செல்களும் வந்து பகுத்து காணப்படும், ஸோ அதுவும் பகுப்பு. ஸோ பகுப்பு அப்படின்னா சைட்டோகைனின். சைட்டோகைனில் வாழ்வியல் விளைவுகள் ஆக்சின்கள் இருக்கும்போது சைட்டோகைனின்கள் செல் பகுப்பை தூண்டுகின்றன. ஸோ ஆக்சின்கள் இருக்கும்போது சைட்டோகைனின்கள் செல் பகுப்பை தூண்டுகின்றன. சைட்டோகைனின்கள் செல்களை நீட்சியடைய செய்கின்றன. ஸோ பகுப்பு அடையணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் நல்லா ஈஸியாக பகுக்க முடியும். ஸோ நீட்சி அடைய செய்கின்றன. திசு வளர்ப்பு முறையில் காலசில் இருந்து புதிய உறுப்புகள் தோன்ற ஆக்சின்களும் சைட்டோகைனின்களும் தேவைப்படுகின்றன. ஆக்சின்கள் நுனி வளர்கிறதுக்கு, சைட்டோகைனின்கள் வந்து பெருசாகவும் பகுக்கவும் செய்யுது. ஸோ வந்து திசு வளர்ப்பு முறையில் புது திசு உருவாக்குறதுக்கு ரெண்டுமே தேவைப்படுது. நுனி மொட்டி இருக்கும்போதே பக்கவாட்டு மொட்டின் வளர்ச்சியை சைட்டோகைனின் வந்து ஹெல்ப் பண்ணுது. இதே இது ஆக்சின் தான் தடுக்கும். சைட்டோகைனின்களை பயன்படுத்தும் போது தாவரங்கள் முதுமை அடைவது தாமதப்படுத்தப்படுகிறது. ஸோ வந்து முதுமை அடைகிறத வந்து இது ஸ்லோ டவுன் பண்ணுது. ஸோ பகுப்படையை வச்சு புது செல்களாக உருவாக்குறதுனால முதுமை அடைவது ஸ்லோ டவுன் ஆகுது. முதுமை அடைவது ஸ்லோ டவுன் ஆகுனா ரிச் மேன் தான் என்ன பண்ணுவாங்க, ரிச் மேன்ஸ் தான் வந்து நிறைய காஸ்மெட்டிக்ஸ் வாங்கி இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ ரிச் மேன் லாங் விளைவு தான் வந்து இதுக்கு பேர். ஜிப்ரலின் வந்து அதிக அளவு காணப்படும் தாவர ஹார்மோன்கள் வந்து குருசோவா அப்படின்னு பக்கானி நோய், கோமாளித்தன நோயை கண்டறிந்தார். நெல்லின் கண்விடை பகுதிகளில் இத்தகைய ஜிப்ரில்லா நீச்சி வந்து பூஞ்சையால் ஏற்படுகிறது அப்படின்னு கண்டுபிடிச்சார். ஜிப்ரலிக் அமிலம் இதுக்கு காரணம்ன்றாரு. கணிவிடை பகுதியில் அசாதாரண நீச்சி. ஸோ கணிவிடை பகுதியில் அசாதாரணமாக நீச்சி அடைந்தால் அதுக்கு காரணம் ஜிப்ரலின். நெருங்கி இணையடுக்கம் கொண்ட தாவரங்கள் மீது ஜிப்ரலின் தெளிக்கும் போது திடீரென தண்டு நீச்சி அடைவதும் அதன் தொடர்ச்சியாக மலர்களும் நிகழ்கிறது. போல்டிங்னா ஒன்றை கட் பண்ணி இன்னொன்று இடத்துல வச்சு வளர்ப்பாங்களே, எல்லாமே ஜிப்ரலின் இருபாலின தாவரங்களில் ஆண் மலர்கள் தோன்றுவதை தான் அதிகமாக ஊக்குவிக்குது. ஜிப்ரலின் உருளைக்கிழங்கின் உறக்க நிலையை நீக்குகின்றன. உருளைக்கிழங்கை வந்து எழுப்பி விட்டுறது. விதைகளற்ற கனிகளை கருவுறுதல் நடைபெறாமலேயே கனிகள் உருவாதல் தூண்டுவதில் ஆக்சின்களை விட, ஆக்சினும் இதைத்தான் பண்ணுது, கருவுறு எப்படி விதை இல்லா கனிகளை உருவாக்குது, அதை விட ஜிப்ரலின்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. எக்ஸாம்பிள் தக்காளி. அப்சிசிக் அமிலம்னா உதிர்தல், உறக்க நிலையை வளர்ச்சி அடக்கி வைக்கிறது, எல்லாமே செய்கிறது. சகிப்புத்தன்மையை அதிகரிக்கிறது. இறுக்கநிலை ஹார்மோன் அழைக்கப்படுகிறது. இது தாவரங்களின் மெயின் பார்ட்டான இந்த பசுங்கணிகத்திலேயே வந்து இந்த ஹார்மோன் காணப்படுகிறது. ஏபிஏ அப்படின்னா உதிர்தல் நிகழ்வு. இலை, மலர், கனி எல்லாமே உதிர்ந்து விடுகிறது. நீர் இறுக்கம் வறட்சி காலங்களில் வந்து இலைத்துளையை மூட செய்யுது. நீர் இறுக்கம் வறட்சி காலமாக இருக்கும்போது இலைத்துளை மூடிச்சுன்னா நீரை இப்போ குறைஞ்சிடும் இல்லையா. ஸோ அதுவும் என்னதுன்னா இந்த அப்சிசிக் அமிலம் தான் பண்ணுது, எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிடுது. அப்சிசிக் அமிலத்தோட பணிகள் இதெல்லாம். இப்போ வந்து 2-3 பழுக்காத தக்காளியை ஒரு பழுத்த வாழைப்பழத்தோடு வைக்கும்போது முதல் பகுதியில் வாழைப்பழம் தொடர்ந்து பழுக்கும்போது அது எத்திலின் வாயுவை உற்பத்தி செய்கிறது. இந்த வாயு தக்காளி காய்களை பழுக்க செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏபிஏ இலைகளை பச்சைத்தை இழக்க செய்து மூப்படைவதை ஊக்குவிக்கிறது. எது? அப்சிசிக் அமிலம் வந்து ஊக்குவிக்கிறது. அப்சிசிக் அமிலம் சைட்டோகைனின் வந்து மூப்படைவதை தடுக்கிறது. அப்சிசிக் அமிலம் என்ன பண்ணுது? மூப்படைவதை அப்செட் எல்லாமே அது நெகட்டிவாக தான் பண்ணும். ஸோ மூப்படைவதை ஊக்குவிக்கிறது. குளிர்காலங்களில் பீச் மரங்களில் ஏபிய மொட்டு உறக்கத்தை தூண்டுகிறது. குளிர்காலங்களில் வந்து நல்லா தூங்கு பேசாமல் அப்படின்னு சொல்லிட்டு அதை தூங்க வைக்குது. தக்காளி தாவரத்தில் ஏபிய பக்கவாட்டு மொட்டின் வளர்ச்சியை தடை செய்யும் வீரியமிக்க வளர்ச்சி அடக்கி. ஏபியை வந்து பக்கவாட்டு மொட்டின் வளர்ச்சியையும் தடை செய்யும் வளர்ச்சியை அடக்கி. சரி, எத்திலின் வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு வாய் நிலையில் உள்ள தாவர ஹார்மோன். எத்திலினாலே ஒரு வாய் நிலை தான். ஸோ வாய் நிலையில் உள்ள தாவர ஹார்மோன் இதுவும் வந்து ஒரு வளர்ச்சி அடக்கின்னு தான் பார்த்தோம் இல்லையா. பட் இது வந்து கனிகள் முதிர்ச்சி அடைவதிலும் பழுப்பதிலும் பங்கேற்கிறது. ஆப்பிள், வாழை, தர்பூசணி போன்ற தாவரங்கள் கனிகள் பழுக்கும்போது அதிகளவு எத்திலின் அது பழுக்கும்போது எத்திலின் உருவாகுது. ஸோ அது கூட வேறு ஏதாவது வச்சுருந்தோம்னா அதுவும் ஈஸியாக பழுத்துரும் அப்படின்றாங்க. எத்திலின் கனிகள் பழுப்பதை ஊக்குவிக்கிறது. தக்காளி, ஆப்பிள், வாழை. எத்திலின் இருவிதை தாவரங்களில் வேர்த்தண்டு நீட்சி அடைவதை தடை செய்கிறது. எத்திலின் 2 விதையிலை தாவரங்களில் வேர்த்தண்டு நீட்சி அடைவதை தடை செய்கிறது. இது பழுக்க வைக்குது பட் இருந்தாலுமே அது வந்து தடை செய்கிற பொருள் தான் இதுவும். ஸோ இருவித்திலை தாவரங்களை இதெல்லாம் தடை செய்து எத்திலின் இலைகள், மலர்கள் மூப்படைவதை விரைவுபடுத்துகிறது. இதுவும் ஃபுல்லாக நெகட்டிவ் தான். என்னென்னா வந்து இந்த பழுக்க வைக்கிற ஹார்மோன் மட்டும் எத்திலின் வந்து வெளியிடுது, அவ்வளோதான். எத்திலின் இலைகள், மலர்கள், கனிகளில் உதிர்தல் அடுக்கு உற்பத்தியாவதை தூண்டுகிறது. இவை முதிர்ச்சி அடையும் முன்னரே உதிர்ந்து விடுகிறது. உதிர்தல் அடுக்கு உருவாகிறது அப்படின்றது நல்லது கிடையாது, உதிர்றதுக்கானது தான். ஸோ அதுவும் நெகட்டிவ் தான். எத்திலின் மொட்டுக்கள் விதைகளின் உறக்கத்தை நீக்குகிறது.
எத்திலீனை தெளித்து விட்டால் என்ன ஆகும்? எப்படி பழம் பழுத்தா எத்திலீன் வருதோ மொட்டு இதெல்லாம் வந்து உறக்கத்தை நீக்கிடுது. இது உறக்கத்தை விட்டுட்டு எழுப்பி விடுது. எல்லாமே நெகட்டிவ் தான். உறங்க விடாமல் எழுப்பி விடுது, அதுவும் நெகட்டிவ் தான். அடுத்து மனித நாளமில்லா சுரப்பி மண்டலம். விலங்குகளில் நாளமுள்ள சுரப்பிகள் நாளமில்லா சுரப்பிகள்னு சொல்லிட்டு 2 இருக்குது. விலங்குகளின் உடலில் பல்வேறு இடங்களில் அமைந்துள்ளன. நாளங்கள் இல்லாததால தான் இது நாளமில்லா சுரப்பி. அடுத்து நாளமில்லா சுரப்பி மண்டலம் பற்றி படிக்கிறது வந்து எண்டோக்ரைனாலஜி. அதுக்கு எண்டே கிடையாது. நாளம் இல்லைன்னா அதுக்கு எண்டே கிடையாது, அது போயிட்டே இருக்குன்ற மாதிரி. தாமஸ் அடிசன் என்பவர் வந்து நாளமில்லா சுரப்பி மண்டலத்தின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாரு. பேலிஸ் மற்றும் ஸ்டார்லிங் வந்து ஹார்மோன் என்ற சொல்லை வந்து 1909 அறிமுகப்படுத்தியிருக்காங்க. முதலில் கண்டறிந்த ஹார்மோன் வந்து செக்டிரின். நாளமுள்ள சுரப்பிகள் சுரக்கும் பொருளினும் எடுத்துச்செல்ல நாளங்கள் உள்ளன. அதாவது நாளமுள்ள சுரப்பிகள் பற்றி இப்போ பார்க்குறோம். நாளமுள்ள சுரப்பிகள் எது அப்படின்னா உமிழ்நீர் சுரப்பிகள், பால் சுரப்பிகள், வியர்வை சுரப்பிகள். பின்னாடி புக் பேக்கில் வரும். ஸோ நாளமுள்ள சுரப்பிகள் அப்படின்றது எதுனா உமிழ்நீர் சுரப்பிகள், பால் சுரப்பிகள், வியர்வை சுரப்பிகள். பிற நாளமில்லா சுரப்பிகள் வந்து முதுகெலும்பிகள்லேயும் மனிதர்கள்லையும் இருக்குன்றாங்க. அது என்ன நாளமில்லா சுரப்பிகள் என்ன? பிட்யூட்ரி சுரப்பி, தைராய்டு சுரப்பி, பாராதைராய்டு, கணையம், அட்ரினல், இனப்பெருக்க சுரப்பிகள், தைமஸ் சுரப்பி. இது எல்லாமே வந்து நாளமில்லா சுரப்பிகள். பிட்யூட்ரி சுரப்பி அப்படின்னா ஒரு பியூட்டின்னு வச்சுக்கோங்களேன். பியூட்டி பட்டாணி ரொம்ப பச்சை பச்சைன்னு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அடுத்து டயன்செஃப்லானின் கீழ்படுத்தல். டயன்செஃப்லானில் தான் தலாமஸ் ஹைப்போதலாமஸ் இருக்கு இல்லையா? ஸோ ஹைப்போதலாமஸுடன் பிட்யூட்ரி தண்டின் மூலம் இணைக்கப்பட்டுள்ளது. ஸோ இது பியூட்டி சுரப்பி எங்கே இருக்குது? தலையோடு இணைக்கப்பட்டிருக்கு. அடுத்து இவை வெவ்வேறு செயல்பாடுகளை செய்கின்றன. முன்புற கதுப்பு அடினோ ஹைப்போதலாமஸ் எனப்படும். பின்புற கதுப்பு நியூரோ ஹைப்போதலாமஸ் எனப்படும். ஸோ முன்னாடி இருந்தால் முன்னாடி இருந்தால் ஈஸியாக அடி வாங்கிடுவாங்க. பின்னாடி இருந்தால் நியூரோ சரியா நியூரோன் சம்மந்தப்பட்டதெல்லாம் பின்னாடி இருக்கும். ஸோ இடைக்கதிப்பு மனிதர்களில் காணப்படவில்லை. இடையில் எதுக்கு இருந்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி இடையில் வந்து கதுப்பே இல்லை. பிட்யூட்ரி சுரப்பி ஒரு முதன்மையான சுரப்பியாகும். இது பிற நாளமில்லா சுரப்பிகளையும் ஒழுங்குபடுத்துகிறது. ஸோ இது தலைமை சுரப்பி அப்படின்னு சொல்கிறோம். எதாவது பியூட்டியாக இருந்தால் தான் வந்து தலைமையாக இருக்க சொல்லிடுவாங்க அப்போல்லாம். ஸோ தலைமை சுரப்பி. பிட்யூட்ரியின் முன்கதிப்பு வந்து என்னென்னு பார்த்தோம்? அடி வாங்குறதுன்னு பார்த்தோம்ல. ஸோ அதில் என்னென்ன இருக்குன்னா வளர்ச்சி ஹார்மோன் இருக்குது. அடி வாங்கினா தான் வளர முடியும். ஸோ வளர்ச்சி ஹார்மோன் இருக்குது. அடுத்து தைராய்டை தூண்டும் அந்த தைராய்டு ஹார்மோன் இருக்குது. அட்ரினோ கார்டிகோட்டிக் ஹார்மோன் இருக்குது. அட்ரினல் புறணியை தூண்டும் ஹார்மோன். கொனாடோட்ராஃபிக் ஹார்மோன், அப்புறம் ப்ரோலாக்டின் ஹார்மோன், இது எல்லாமே இருக்குது. வளர்ச்சி ஹார்மோன் வளர்சிதை மாற்றத்தை கட்டுப்படுத்துகிறது. ஸோ அப்போ தான் வளர முடியல. வளர்சிதை மாற்றத்தை கட்டுப்படுத்தி தான் வளர முடியும். இது இந்த ஹார்மோன் குறைவாக சுரந்துச்சுன்னா என்ன ஆகும்? குறைவான சுரப்பின் காரணமாக குழந்தைகளில் குன்றிய வளர்ச்சி, எலும்புகள் உருவாவதில் தாமதம், மன வளர்ச்சி குறைபாடு, இதெல்லாமே. இது நிறையா வந்துச்சுன்னா வந்து அதுலேயும் அசுரத்தன்மை, அக்ரோமெகலி அப்படிம்பாங்க. பெரியவர்கள் அதிகப்படியான வளர்ச்சி ஹார்மோன் இருந்துச்சுன்னா கை கால் முகம் தலை அப்படி வீங்கின மாதிரி அதிகமாக இருக்காங்க. தைராய்டு தூண்டும் ஹார்மோன் டிஎஸ்ஹெச். தைராய்டு தூண்டும் டிஎஸ்ஹெச். அடுத்து டிஎஸ்ஹெச் ஹார்மோன்லேயும் வந்து அட்ரினோ கார்டிரோஃபிக் ஹார்மோன், அட்ரினோ புறணியை தூண்டும் ஹார்மோன். ஸோ இது வந்து புறணியை தூண்டி ஹார்மோனை சுரக்க செய்யும். அட்ரினல் புறணியில் நடைபெறும் புரத உற்பத்தி. புறணின்றனால புரத உற்பத்தி, அதுக்காக தான் இது தூண்டிகிட்டு இருக்கு. உட்காந்து புறணியை போய் தூண்டி புரத உற்பத்தி பண்ண வைக்குது. அடுத்து கொனோட்ரோஃபிக் ஹார்மோன். கொனோட்ரோஃபிக் ஹார்மோன் அப்படின்னா ஃபாலிக்கல் செல்களை தூண்டும் லூட்னேசிங் ஹார்மோன் ஆகிய 2 கொனோட்ரோஃபிக் ஹார்மோன்களும் இயல்பான இனப்பெருக்க உறுப்பு வளர்ச்சிக்கு பயன்படுது. எஃப்எஸ்ஹெச் என்ன பண்ணுன்னா ஃபாலிக்கில் வந்து வெளியுறவு விந்துக்களில் வந்து விந்தணுக்களை வெளியுற செய்யும். அண்டத்தில் வந்து அண்ட செல்கள் வெளியுற செய்யும். அது மட்டும்தான் செய்யும் எஃப்எஸ்ஹெச் ஃபாலிக்கல். லூட்டினேசிங் ஹார்மோன் தான் வந்து டெஸ்டோஸ்டெரானை சுரக்க வைக்கிறது. அப்புறம் வந்து பெண்களில் அண்டம் விடுபடுதல், கிராஃபின் ஃபாலிக்கல்ல இருந்து அண்டம் செயலுக்கும் கார்பஸ் லூட்டியம் வளர்ச்சி அடையவும், பெண் இனப்பெருக்க ஹார்மோன்களை ஈஸ்ட்ரோஜன் மற்றும் ப்ரொஜெஸ்ட்ரான் உருவாக்குறதுக்கு எல்லாத்துக்குமே இதான் பண்ணுது. ப்ரொலாக்டின்னா எல்லாருக்குமே தெரியும். ஸோ லாக்டோஜெனிக் ஹார்மோன். ஸோ குழந்தை பெருக்காலத்திலேருந்து பால் சுரப்பி வளர்ச்சி, குழந்தை பெருக்கு பின் பால் உற்பத்தி தூண்ட எல்லாமே பண்ணுது. அடுத்து பிட்யூட்ரி இந்த பாக்ஸில் இருக்கிறது பார்க்கலாம். மெலட்டோனின்ற ஹார்மோன் அப்படின்னா மெலடின்னு ஞாபகம் வச்சுக்கோங்களேன். மெலட்டோனின் ஹார்மோன் வந்து பினியல் சுரப்பியில் சுரக்கிறது. சரியா? மெலடின்னா மெலடி கேட்டுகிட்டே தான் வந்து சில பேருக்கு தூங்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ வந்து இந்த மெலட்டோனின் ஹார்மோனை வந்து காலத்தூதுவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. காலத்தூதுவர்கள்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து என்ன ஆகுதுன்னா இப்போ லைட்டு குறைவாக இருக்கப்போ இந்த ஹார்மோன் வந்து
குறைவாக சுரக்கிறதுனால உறக்க சுழற்சி வந்து பாதிக்கப்படுது. இதனால் வளர்சிதை மாற்ற குறைபாடுகள் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. மெலடி ஹார்மோன் தான் வந்து கால தூதுவர்கள். ஓகேவா. அடுத்து பிட்யூட்டரி பின் கதுப்பு, அதாவது நியூரோ ஹார்மோன் வந்து அதில் என்ன வாசோப்ரெசின், ஆன்டிடயோட்ரிக் ஹார்மோன், ஆக்சிடோசின். வாசோப்ரெசின் ஆன்டிடயோட்ரிக் ஹார்மோன் வந்து பார்த்திங்கன்னா சிறுநீர் மூலம் வெளியேற்றப்படும் நீர் இழப்பை குறைக்கிறது. இதனால் ஆன்டிடயோரிக் ஹார்மோன் நீர் இழப்பை குறைக்க தான் செய்யுது. ஏடிஹெச் சுரப்பதால் நீர் மீள உறிஞ்சப்படுவது குறைவதால் அதிகப்படியான சிறுநீர் வெளியேறும். இந்த நிலை பாலியூரியா உண்டாகிறது. டயாபெட்டிஸ் இன்சிபிட்டஸ் வந்து எனப்படும். ஸோ குறைவாக இருந்துச்சுன்னா ஒரு பிரச்சனை, அதிகமாக இருந்தாலும் ஒரு பிரச்சனை. ஸோ இது வந்து அதிகமான சிறுநீர் வெளியேறனால இது நார்மல் டயாபெட்டிஸ் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து ஆக்சிடோசின், பெண்களின் குழந்தை பெற்றின் போது இது வந்து தெரியும் இல்லையா. ஸோ டெலிவரி அப்போ கொஞ்சம் அதை ஈஸி பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து விரிவடை செய்ய, குழந்தை பேருக்கு பிறகு பால் சுரப்பில் பால் வெளியேறதுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணோம் ஆக்சிடோசின். அடுத்து வந்து தைராய்டு சுரப்பி வந்து மூச்சுக்குழலில் தைராய்டுனால இந்த கழுத்தை ஒட்டி தான் இருக்கும். ஸோ வந்து மூச்சுக்குழலுக்கு இருபுறமும் ஒன்றாக 2 கதப்புகளாக அமைந்துள்ளது. இதுதான் இஸ்துமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்துமஸ் கனசதுர எபிதீலிய செல்களை சுவராக கொண்டு இருக்கும். தைராய்டு ஹார்மோன் உற்பத்திக்கு வந்து டைரோசின் என்னும் அமினோ அமிலமும் அயோடினும் காரணமாகுது. அயோடின் குறைவுனால தான் இந்த தைராய்டு ப்ராப்ளமே வரும். ஸோ அயோடின், டைரோசின் என்ற அமினோ அமிலம் ரெண்டுமே தேவைப்படும். ஸோ தைராய்டு சுரப்பியில் சுரக்கும் ஹார்மோன்கள் என்னென்ன அப்படின்னா ட்ரை அயோடோ தைரோனின், டெட்ரா அயோடோ தைரானின் அல்லது தைராக்சின் சொல்லிட்டு, அது வந்து ட்ரைன்றனால 3, இது வந்து 4. இது 2 தான் தைராய்டு ரிலேட்டடான ஹார்மோன்கள். தைராய்டு ஹார்மோன்களோட பணிகள் என்ன? அடிப்படை வளர்சிதை மாற்றம், ஆற்றலை உற்பத்தி செய்கிறது, உடல் வெப்பநிலையை வந்து சமநிலையில் பராமரிக்க, மைய நரம்பு மண்டலத்தின் செயல்பாடுகளை பங்கேற்கிறது, உடல் வளர்ச்சி, எறும்புகள் உருவாக்கம், இது எல்லாத்துக்குமே பயன்படுது. அடுத்து ஆளுமை வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றுகிறது. ஆளுமை ஹார்மோன் என்று அழைக்கப்படுது. ஸோ வந்து தலைமை ஹார்மோன் எதுனா பிட்யூட்ரி, ஆளுமை ஹார்மோன் எதுனா தைராய்டு ஹார்மோன் தான் ஆளுமை ஹார்மோன். தைராய்டு ஹார்மோன் ஆளுமை. தைராய்டுனாலே தைன்னு டான்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ வந்து அதுதான் ட்ரை 4 அப்படின்னா அதில் வந்து 1 2 3ன்னு சொல்லி டான்ஸ் ஆட சொல்லுவாங்கள்ல, 4 வரைக்கும் சொல்கிறாங்க. இதுதான் வந்து தைன்னு சொல்லிட்டு. தைராய்டு ஹார்மோன் பணிகள் என்ன? அடிப்படை வளர்சிதை மாற்றத்தை பராமரித்து ஆற்றலை உற்பத்தி செய்கிறது. ஸோ ஆற்றல், எனர்ஜி வேணும். டான்ஸ் ஆடினாலே ஒரு எனர்ஜி வந்துடும். ஸோ அது வந்து உடல் வெப்பநிலையை வந்து சமநிலை பராமரிக்கணும்னா மொட்டை மாடியில் வச்சுலாம் டான்ஸ் ஆடுவாங்க. அவ்வளோ வெப்பத்தில் கூட ஆடுவாங்க, வெப்பநிலை கரெக்டாக இருக்கும். ஸோ அடுத்து மைய நரம்பு மண்டலத்தின் செயல்பாடுகளை பங்கேற்கிறது. ஸோ வந்து மைய நரம்பு மண்டலம் அப்படின்னா தலையிலேருந்து பாதம் வரைக்கும் அத்தனையுமே டான்ஸ் ஆடணும்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ மைய நரம்பு தைன்னு ஆடுது. உடல் வளர்ச்சி, எலும்புகள் உருவாக்கம். ஸோ டான்ஸ் ஆட எலும்புகள்லாம் ஸ்ட்ராங் ஆயிரும், உடல் வளரும். அடுத்து வந்து ஆளுமை, அப்படி ஃப்ரண்ட் ரோவில் வந்து ஆடணும். அடுத்து வந்து ஒரு பர்சனாலிட்டி வந்து டெவலப் ஆகிரும். உடல், மனம், ஆளுமை வளர்ச்சியெலாம் முக்கிய பங்காகும். ஸோ அதனால தான் தைராய்டை வந்து ஆளுமை ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறோம். செல்களில் வளர்ச்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்துகிறது. அடுத்து எட்வர்ட் சி கெண்டல் அப்படின்றவர் தான் வந்து தைராக்சின் ஹார்மோனை படிய நிலையில் தனித்து பிரித்தார். எட்வர்ட் கெண்டல். அவர் டான்ஸ் ஆடினா கிண்டல் பண்ணுவாங்க, பட் அவர் தைன்னு வந்து ஆடி தான் வந்து என்ன பண்ணார், தனியாக பிரிச்சிட்டார். அவரை பிரித்து வச்சாங்க, ஆனால் அவர் டான்ஸை கரெக்டாக பிரிச்சிட்டார். அடுத்து சார்லஸ் ஹாரிங்டன் மற்றும் ஜார்ஜ் பார்கர் அப்படின்றவங்க தைராக்சின் ஹார்மோனில் மூலக்கூறு அமைப்பை வந்து கண்டுபிடிச்சாங்க. தைராய்டில் வந்து மூலக்கூறு அமைப்பை கண்டுபிடிச்சாங்க. 120 மைக்ரோகிராம் அளவுக்கு அயோடின் வந்து அதில் தேவைப்படுது. ஓகேவா. யார்? ஹாரிங்டன் மற்றும் ஜார்ஜ் பார்ஜர். அவங்க தான் வந்து பஜாரில் நிற்கிறப்போ தைராய்டு இருக்கிறத வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்ட்டு மூலக்கூறு அமைப்பை கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து தைராய்டு சுரப்பியின் குறைபாடுகள் என்னென்ன? இப்போ தைராய்டு சுரப்பி வந்து ஹைப்போதைராய்டிசம், குறைவான தைராய்டு சுரந்துச்சுன்னா 3 பிரச்சனை வரும். ஒன்று இந்த எளிய காய்டர் வந்து இந்த இமயமலை பகுதியில் இருக்கவங்களுக்கு வந்து அங்கே மண்பலத்திலேயே அயோடின் அளவு குறைவாக இருக்கிறனால வந்து தைராய்டு சுரப்பி வீங்கி எளிய காய்டர். கிரிட்டினிசம்னா குழந்தைகளில் குறைவான மன வளர்ச்சி, எலும்பு வளர்ச்சி எல்லாமே வந்து குறைவாக இருக்கிறது. மிக்சிடிமா அப்படின்னா எல்டர்ஸ்க்கு வந்து குறைவாக இருக்கனால என்ன ஆகும்,
குறைவான மூளை செயல்பாடு, முகம் உப்பி இருக்கும், வீங்கிய தோற்றம், உடல் எடை அதிகரிப்பு இது வந்து தோன்றும். இது ஹைப்பர் தைராய்டிசம் சுரப்பி அதிகமாக சுரந்துச்சு அப்படின்னா எக்ஸாபதல்மிக் இது வந்து புக் பேக்கில் கூட கொடுத்துருப்பாங்க. எக்ஸஸாக சுரந்துச்சுன்னா எக்ஸாதல்மிக் காய்டர் பெரியவர்கள் உண்டாகுது. இதன் அறிகுறிகள் என்னென்னா துருத்திய கண்கள் துருத்தி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வளர்சிதை மாற்றம் வந்து அதிகரிக்கும், மிகை உடல் வெப்பநிலை வந்து அதிகமாக இருக்கும், ரொம்ப வேர்க்கும், உடல் எடை குறையும், நரம்பு தளர்ச்சிகள்லாம் ஏற்படும். அடுத்து பாராதைராய்டு சுரப்பி. தைராய்டு சுரப்பின் பின்புறத்தில் 4 சிறிய ஒற்றொடிகளான பாராதைராய்டு சுரப்பிகள் இருக்குது. இது முதன்மை செல்கள். என்ற இச்சுரப்பின் முதன்மை செல்கள் தான் பாராதார்மோன் அப்படின்ற ஹார்மோனை சுரக்கிறது. பாராதார்மோனோட பணிகள். பாராதார்மோன் அப்படின்னாலே பாறைன்னு ஞாபகம். பாராதார்மோனா பாறைன்னா எதால் ஆயிருக்கும்? கால்சியம், பாஸ்பரஸ் அந்த மாதிரி உப்புக்களால் ஆயிருக்கும். ஸோ கால்சியம், பாஸ்பரஸ், கால்சியம்னாலே கல், ஸோ வந்து பாறையும் கல், சுண்ணாம்புக்கல் கல் அப்படின்னு ஞாபகம். ஸோ வளர்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்துகிறது. இரத்தத்தில் கால்சியம் அளவை பராமரிக்கிறதுக்கு சிறுநீரகம் மற்றும் குடல் ஆகியவற்றில் செயலாற்றுகிறது. பாராதைராய்டு குறைபாடுகள் என தைராய்டெக்டமி என்ற அறுவை சிகிச்சை மூலமாக வந்து அந்த தைராய்டு சில பகுதியை வந்து எடுத்துடுறாங்க. அந்த சுரப்பியில் வந்து தைராய்டு சுரப்பி அகற்றப்படுவதால் பாராதைராய்டு சுரப்பி சுரக்கும் பாராதைமோன் வந்து குறைவாக சுரக்குது. இதனால் என்ன ஆகுதுன்னா தசை இறுக்கம் ஏற்படுது, டெட்டனி ஏற்படுகிறது. டெட்டனா முகம், குரல் வலி, கைகள், பாதங்கள் எல்லாமே வந்து இறுக்கமடைகிறது. சில நேரம் தசை பிடிப்பு மாதிரி ஏற்படும்ல, எல்லாமே அந்த பாறையினால். ஸோ பாறையிலேருந்து ஒரு பார்ட்டை தனியாக பிரித்து ஒரு கல்லை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதனால் அப்படியே உடல் பாகம் எல்லாமே டைட் ஆயிடுச்சு. அடுத்து கணையம், லாங்கர்ஹான் திட்டுகள். கணையம் இறப்பைக்கும் டியோடனத்துக்கும் இடத்துல மஞ்சள் நிறத்தில் நீள் வாட்டத்தில் இருக்கும். ஓகே, இது நாளமில்லா சுரப்பிகள். இது ரொம்ப முக்கியம். நாளமில்லா சுரப்பியாக ரெண்டும் செயல்படுறது எதுனா கணையம். புக் பேக்கில் வரும். இரு வழிகளிலும் பணிபுரிகிறது. கணையத்தின் நாளமுள்ள பகுதி கணைய நீரச்சிருக்கும், நாளமில்லா பகுதி வந்து லாங்கர்ஹான் திட்டுகளை வந்து சுரக்கும். ஸோ மனித இன்சுலின் ஹார்மோன் ஃபெட்ரிக் என்ற பாண்டிங், அப்புறம் சார்லஸ் பெஸ்ட், மெக்லாக் இவங்கெல்லாம் வந்து முதலிலே கண்டுபிடிச்சாங்க. நீரிழிவு நோயை குணப்படுத்துவதற்காக இன்சுலின் பயன்படுத்தப்பட்டது. ஸோ இன்சுலின் வந்து சின்ன வயசுலேயே பாண்டி விளாண்டுக்கிட்டு இருந்தால் இந்த மாதிரியாக நான் இன்சுலின் போட தேவையே இல்லை, பெஸ்ட்டாக வந்திருப்பீங்க, மெக்கெலாம் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்ன மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து லாங்கர்ஹான் திட்டுகள் வந்து 2 ஆல்ஃபா செல்கள், பீட்டா செல்கள். ஆல்ஃபா செல்கள்னால் குளுக்கோகான், பீட்டா செல்கள்னால் இன்சுலின். இது ரொம்ப முக்கியம். லாங்கர்ஹான் திட்டுகள் இல்லை ஆல்ஃபா செல்கள், குளுக்கோகான், பீட்டா செல்கள் தான் இன்சுலின் ஹார்மோனை சுரக்குது. ஸோ அடுத்து இன்சுலின் வந்து குளுக்கோஸை கிளைக்கோஜனாக மாற்றுகிறது. ஃபஸ்ட்டு இன்சுலின் என்ன பண்ணுதுன்னா குளுக்கோஸை கிளைக்கோஜனாக மாற்றுது, கல்லீரலில் வந்து சேமிக்குது. செல்களுக்குள் குளுக்கோஸ் செல்வதை ஊக்குவிக்கிறது, ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவை குறைக்கிறது. ஸோ இன்சுலின் போட்டால் என்ன ஆகும்? ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவு குறைஞ்சிரும், ஸோ வந்து சுகர் குறைஞ்சிரும். அடுத்து குளுக்கோகான் என்ன பண்ணுதுன்னா கல்லீரலில் ஆல்ரெடி இது சேர்த்து வச்ச கிளைக்கோஜனை திரும்ப குளுக்கோஸாக மாற்றி என்ன பண்ணுதுன்னா அந்த குளுக்கோஸ் அளவை அதிகரிக்குது. ஸோ அடுத்து டயபெட்டிஸ் மெலிட்டஸ்னால் இன்சுலின் சுரப்பில் குறைபாடு இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? டயபெட்டிஸ் வரும், இரத்த சர்க்கரை அளவு அதிகரிக்கும், ஹைப்பர் கலெக்சிமியா, சிறுநீரில் அதிகப்படியான குளுக்கோஸ் இருந்தால் வந்து கிளைக்கோயூரியா, சிறுநீரில் குளுக்கோஸ் அதிகமாக இருந்தால் கிளைக்கோயூரியா, சிறுநீரே அடிக்கடி போனால் பாலியூரியா, அடிக்கடி தாகம் எடுத்தால் பாலிடிப்சியா, அடிக்கடி பசி எடுத்தால் பாலிஃபேஜியா. ஸோ இதெல்லாம் ரொம்பவே முக்கியம். அட்ரினல் சுரப்பி சிறுநீரகத்தின் மேற்புறத்தில் தான் வந்து இந்த அட்ரினல் சுரப்பி இருக்குது. ஏன்னா மேலே இருந்தால் தான் ஈஸியாக அடிச்சுட்டு போயிடலாம், மண்டிலே தான் அடிப்பாங்க நிறைய பேர் மேலாப்பில். ஸோ அந்த மாதிரி தான் சிறுநீரக மேற்பரப்பில் வந்து இது வந்து இருக்குது. அட்ரினல் கார்டெக்ஸ் என்ற உட்பகுதி வந்து அட்ரினல் மெடுலான்னு அழைக்கப்படுது. அட்ரினல் கார்டெக்ஸ் 3 வகையான செல் அடுக்குகளால் ஆனது. அது வந்து சோனா கிளாமரல்ஸா, சோனா ஃபாசிகுலேட்டா, சோனா ரெடிகுலாரிஸ். ஸோ குளுக்கோகார்டிகாய்டுகள், அப்படி மிரனா கார்டிகாய்டுகள். குளுக்கோகார்டிகாய்டுகள் அப்படின்னா வந்து வளர்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்துறதுக்கு கல்லீரல் குளுக்கோஜனை குளுக்கோஸாக மாற்றத்தை தூண்டுகிறது. இது அலர்ஜி ஓமமை தடுப்பு பொருளாக செயல்படுகிறது. குளுக்கோகார்டிகாய்டுகள் அலர்ஜி வராமல் பாதுகாக்குது. அடுத்து வளர்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்துது. குளுக்கோஸை குளுக்கோஜனாக மாற்றத்தில் அந்த தூண்டுற வேலை மட்டும் பார்க்குது. மினரலோகாய்டுகள் அப்படி மினரல் வாட்டர் அப்படின்னு வச்சுக்கோம். மினரல் வாட்டர் வச்சுக்கிட்டோன்னா என்னாகும்? சோடியம் அயனிகளை மீள உறிஞ்சுவதற்கு உதவுகிறது. சோடியம் அயனி இந்த உப்பு எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணி தான் சிறுநீரக குழல்களில் வந்து உள்ளே எடுத்துக்க உதவுது. ஏன்னா மினரல் அப்படின்றனால. ஸோ எல்லா டோஸ் மருந்துக்கும் வந்து மினரல் வாட்டரை தான் கலப்பாங்க, அது ஒன்று. அடுத்து அதிகமான பொட்டாசியம் அயனிகள், அந்த பொட்டாசியம் அயனிகளை வெளியேற்ற காரணமாகிறது மின் பகுப்பொருட்கள் சமநிலை, நீர்ம அளவு, சவுடு பரவுதல் அழுத்தம், இரத்த அழுத்தம் எல்லாத்துக்குமே
அதுவும் ஒரு நீர்மம்ன்றனால நீர்மம் சம்மந்தப்பட்ட எல்லாத்துலேயும் ஹெல்ப் பண்ணுது. அட்ரினல் கார்டெக்ஸ் இருக்கும். கார்டிசோல் ஹார்மோன் உடலை உயிர்ப்பு நிலையில் வைத்திருக்கும். மிகுந்த பாதிப்பு மன அழுத்தங்கள்லேருந்து மீண்டு வரும். மன அழுத்தத்துலேருந்து மீண்டு வரணும்னா என்ன பண்ணணும், அர்ஜென்ட்டாக காரில் ஏறி போயிடணும். ஸோ ஒரு கார் டிரைவிங் போயிட்டு வந்தோம்னா மன அழுத்தத்துலேருந்து மீண்டு வந்துடலாம். அதனால தான் அது பேர் உயிர் காக்கும் ஹார்மோன். அட்ரினல் மெடுல்லானா மேடு பள்ளம். ஸோ இது வந்து எபினெஃப்ரான், நார் எபினெஃப்ரான். ஸோ நெப்போலியன் அப்படி கூட இங்கே வச்சுக்கலாம். மேடு பள்ளம் அவர் லைஃப்பில் நிறையா பார்த்துருப்பாரு. எபினெஃப்ரான், நார் எபினெஃப்ரின். ஸோ இது வந்து அவசர கால ஹார்மோன். உணர்ச்சி வசப்படும், மன அழுத்தம் இதெல்லாம் வந்து உண்டாகுது. சண்டை, பயமுறுத்தும், பறக்கும் ஹார்மோன் இதெல்லாம் வந்து இது அட்ரினல் மெடுல்லா. நெஃப்ரின் தான் வந்து எபினெஃப்ரின் வந்து அட்ரினல் எப்படின்னு சொல்கிறாங்க. கல்லீரல் மற்றும் தசைகளில் உள்ள கிளைக்கோஜனை குளுக்கோஸாக மாற்றுது. இதுவும் ஊக்குவிக்க தான் செய்யுது. இதய துடிப்பு, ரத்த அழுத்தம் எல்லாம் ஒரே சண்டை தான், ஃபைட்டு. ஸோ இதய துடிப்பு கூடும், ரத்த அழுத்தம் கூடிரும் அவருக்கு. மூச்சு சிற்றறை ஆகிட்டு விரிவடை செய்வதன் மூலம் சுவாச வீதத்தை அதிகரிக்கும். சுவாசமும் மூச்சை ரொம்ப இழுத்து விடுவார் டென்ஷனில். அடுத்து கண் பார்வை விரித்து பயமுறுத்துவார். தோல் நடியில் செல்லும் இரத்த ஓட்டத்தை குறைக்கிறது. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது தோலுக்கடியில் அவருக்கு ரத்த ஓட்டம் கம்மியாக ஓடிட்டுருக்கு. அது யாருமே கவனிக்கலை. ஸோ இதை வச்சு அட்ரினல், மேடு பள்ளம், நெப்போலியன் அதை வச்சுட்டு எல்லாமே கோமா வர விஷயங்களாக சேர்த்துட்டோம்னா அட்ரினல் மெடுல்லா முடிஞ்சிச்சு. நார் எபினெஃப்ரின் அப்படின்றது எபினெஃப்ரின் எப்படி இருக்குமோ அதே தான், டிக்டோ தான் இது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இனப்பெருக்க சுரப்பிகள் அப்படின்னா வந்து விந்தகம் வந்து ஜெமினிஃபரஸ் குழல்கள், லீடிக் செல்கள், அப்புறம் வந்து செர்ரோலின் செல்கள் கொண்டது. லீடிக் செல்கள் நாளமில்லா சுரப்பிகளாக செயல்படுகிறது. லீடிக் நாளமில்லா சுரப்பிகளாக செயல்படுகின்றன. டெஸ்டோஸ்டெரான் ஆண் இனப்பெருக்க ஹார்மோனை சுரக்கிறது. டெஸ்டோஸ்டெரான் விந்து செல் உற்பத்தி, அப்புறம் வந்து புரத உற்பத்தியை தூண்டி தசை வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. இரண்டாம் நிலை பால் பண்புகளை, முகத்தில் ரோமம் எல்லாத்துக்கும் அதெல்லாம் டெஸ்டோஸ்டெரானோட ஹெல்ப்பு. அண்டகத்தில் தான் ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான். ஈஸ்ட்ரோஜன் வந்து கிராஃபின் செல்கள்லேருந்து வருது. ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து கார்பஸ் லூட்டியத்துலேருந்து ப்ரொஜெஸ்ட்ரான், கிராஃபியன் செல்களிலிருந்து ஈஸ்ட்ரோஜன் வந்து பருவமடைதலில் உடல் மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. அண்ட செல் உருவாக்கத்தை துவக்குகிறது. அடுத்து வந்து இரண்டாம் நிலை பால் பண்புகள் வளர்ச்சி இதுக்கெல்லாம் காரணம். ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து இது வந்து மாதவிடாய்க்கு முன்னாடி காலத்தில் கரு பதிவதற்கு, அப்புறம் வந்து கர்ப்ப காலத்தை பராமரிக்க, தாய்சை இணைப்பு திசு இதுக்கெல்லாம் வந்து ப்ரொஜெஸ்ட்ரான். அடுத்து வந்து தைமஸ் சுரப்பி அப்படின்னா தைமஸ் சுரப்பி நாளமில்லா சுரப்பி நிணநீர் உறுப்பாகவும் செயல்படுகிறது. தைமஸ் சுரப்பி நாளமில்லா சுரப்பியாகவும் செயல்படுகிறது. நிணநீர் உறுப்பாகவும், அப்போ நாளமில்லா சுரப்பியாகவும் நிணநீர் உறுப்பாகவும் செயல்படுவது எது அப்படின்னா தைமஸ் சுரப்பி. மார்பின் மேற்புறத்தில் மூச்சுக்குழலின் கீழ்ப்புறத்தை ஒட்டி அமைந்துள்ளது. சுரப்பி தைமோசின் என்ற ஹார்மோனை சுரக்கிறது. தைமோசின் பணிகள் நோய் தடை காப்பு மண்டலத்தில் செயல்பாடுகளை தூண்டுகிறது. லிம்போசைட்டுகள் உருவாதலையும் வேறுபடுத்துகிறது. லியோ படத்தில் வந்து நிறைய ஒரு டான்ஸ் சீக்வன்ஸ் வரும், தைன்னு சொல்லிட்டு. ஸோ லிம்போசைட்டுகள் நீங்கள் வச்சுக்கணும். தைமஸ் சுரப்பி நாளமில்லா சுரப்பியாகவும் நிணநீர் உறுப்பாகவும் செயல்படுவது வந்து தைமஸ் சுரப்பி. ஆக்சினில் வேறு தண்டு துணியில் உற்பத்தி செய்யப்பட்டு நீச்சு பகுதிக்கு இடம்பெறுகின்றன. செல் பகுப்பு சைட்டோகைனின் மிதியில்லா அக்கடிகள் வந்து ஆக்சிடோசின்லையும் நடைபெறுது, ஜிப்ரலையும் நடைபெறுது. அப்சிசிக்குள்ள முதிர்தல், உறக்க நிலையை ஒழுங்குபடுத்துதல், இதெல்லாம் வந்து எத்திலின் தான் வந்து என்ன பண்ணும், எத்தி எழுப்பி விட்டுரும், தூக்க நிலையை எடுத்து விட்டுரும். இருக்க நிலை காலங்களில் தாவரங்களில் சகிப்புத்தன்மை அதிகரிக்கிறது. இருக்க நிலையே இப்போ தான் வரும், அந்த அப்செட்டான காலத்தில் தான் வரும். எத்திலின் கனிகள் முதிர்ச்சி அடைவதை பழுப்பதில் உதவுது. வாய்நிலை ஹார்மோன். பிட்யூட்டரி சுரப்பி நாளமில்லா சுரப்பி ஒழுங்குபடுத்தி கட்டுப்படுத்தல். தலைமை சுரப்பி தைராய்டு சுரப்பியில் சுரக்கும் ஹார்மோன் வந்து ட்ரை, அப்புறம் டெட்ரா, T3 T4. அடுத்து பாறைனால பாறை அப்படின்னா கால்சியம் வந்துடும். அடுத்து கணையச்செல்கள் வந்து இன்சுலின், குளுக்கோகான் ஆகியவற்றை சுரக்கின்றன. இவை இரத்தத்தில் குளுக்கோஸ் அளவை பராமரிக்கின்றன. அட்ரினல் கார்டிசோல் சுரக்கும் ஹார்மோன் வந்து கார்டிசோல் மற்றும் ஆல்டோஸ்ட்ரான். அட்ரினல் மெடுல்லாவில் சுரக்கும் ஹார்மோன்கள் எபினெஃப்ரின். மேடு பள்ளம் பார்த்தவர் நெப்போலியன். அட்ரினல் காரில் போனாலே என்ன ஆகும், ஸ்ட்ரெஸ் வந்து குறைஞ்சிரும். ஸோ இது எப்படின்னா கார்டிசோல், ஆல்டோஸ்டிரான். ஓகேவா, இது வந்து இதில் பார்த்தோம் மினரலில் ஆல்டோஸ்டிரான் பார்த்தோம்னா இது எல்லாமே அட்ரினலில் தான் வரும். ஆண் இனப்பெருக்க சுரப்பி விந்தகம் டெஸ்டிரான், பெண் இனப்பெருக்கம் ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான். ஸோ ஜிப்ரலின் முக்கியமான விளைவு என்னென்னா குட்டை தாவரங்களை நீச்சடைய செய்வது. நுனி ஆதிக்கத்தின் மீது நேர் விளைவு உண்டாகணும்னா ஆக்சின். இயற்கையான ஹார்மோன் எதுவும் இல்லைன்னா 2,4-D. அவினா முளைக்குருத்து உரை ஆய்வு யார் செஞ்சார் அப்படின்னா
வந்துட்டு தான் செஞ்சார். LHI சுரப்பது வந்து பிட்யூட்ரியின் முன்கதுப்பு தான் வந்து லூட்டினேசிங் ஹார்மோனை முன்கதுப்பு தான் வந்து செய்யுது. நாளமுள்ள சுரப்பி எதுனா உமிழ்நீர் சுரப்பி, மற்ற எல்லாமே நாளமில்லா சுரப்பி. நாளமுள்ள சுரப்பியாகவும் செயல்படுவது கணையம். தலைமைச் சுரப்பி பிட்யூட்ரி சுரப்பி. செல் நீட்சியடைவது நுனி ஆதிக்கம் எல்லாம் ஆக்சின்கள். தாவர உறுப்புகளில் உதிர்தல் கனி பழுப்பதை துருவப்படுத்திட்டாலே அது எத்திலின் தான். இலைத்துளியை மூடச் செய்யும் ஹார்மோன் வந்து அந்த அப்சிசிக் ஹார்மோன். ஜிப்ரலின் வந்து நெருங்கிய இலைத்துளிகள் இருக்க தாவரங்களில் தண்டு நீட்சியை தூண்டுகிறது. அடுத்து வந்து நுனி ஆதிக்கத்தின் மீது எதிர்மறை விளைவு சைட்டோகைனின். நுனி ஆதிக்கம் பண்ணுறது ஆக்சின், எதிர்க்கிறது சைட்டோகைனின். உடலில் கால்சியம்னு வந்துட்டாலே பாரா தைமம். லங்கர்ஹான் திட்டுகளில் உள்ள பீட்டா செல்கள் இன்சுலின். ஆல்பா செல்கள் வந்து கிளைக்கோஜன். தைராய்டு சுரப்பின் வளர்ச்சி பணிகளை தைராய்டை தூண்டும் ஹார்மோன் TSH ஹார்மோன். குழந்தைகளின் தைராய்டு ஹார்மோன்கள் வந்து கிரிட்டினிசம், குழந்தைங்களுக்கு தான் ரொம்ப கிரிட்டிக்கல். ஸோ ஆக்சின் அப்படின்னா முளைக்குருத்து, நுனி ஆதிக்கம். எத்திலின் அப்படின்னா கனிகளை பழுக்க வைக்கிறது, ஸோ பழுத்தல். அடுத்து அப்சிசிக் அமிலம்னா அப்செட் ஆக்கிரும், வளர்ச்சி குறையும். ஸோ அப்சிசிக் அமிலம் வந்து மெயினாக பசுங்கணியத்தையே வந்து பாதிக்கும். அப்படி பக்கத்தில் பசுங்கணி பாதிக்காது, நான் சொல்கிறேன் அப்படி. பசுங்கணித்தையும் பாதிக்குன்ற மாதிரி வச்சுக்கோம். பசுங்கணிகம் உதிர்தல். சைட்டோகைனின்னா வந்துட்டு தேங்காயின் இளநீர் அப்படி பிரித்து குடிப்பாங்க அப்படி சொன்னல. ஸோ வந்து செல் பகுப்பு. ஜிப்ரலின் அப்படின்னா கணுவிடை பகுதியின் நீட்சி தான் ஜிப்ரலின் பியூஜி குராய். ஓகேவா. அடுத்து தைராக்சின் அப்படின்னா தைராய்டு ரிலேட்டடானது. ஸோ எளிய காய்டர் நோய் வந்து வரும். அடுத்து இன்சுலின் வந்துட்டு டயபெட்டிஸ் மெலிடஸ். பாராதார்மோன் அப்படின்னா டெட்டனி, பாறையை வச்சு அடித்தா கொன்னே போட்டுருவாங்க, டெட்டு. ஸோ அடுத்து வளர்ச்சி ஹார்மோன் அப்படின்னா அக்ரெசிவாக வளருது, அக்ரோமெகலி. அடுத்து ADHனா டயபெட்டிஸ் இன்சிபிடஸ். ADH தான் டயபெட்டிஸ் இன்சிபிடஸ். செல் பகுப்பை தூண்டி கனிம ஊட்ட வளர்ச்சி ஊக்குவிக்கும் தாவர ஹார்மோன் சைட்டோகைனின். அடுத்து ஜிப்ரலின் தக்காளியில் கருவடா கடிதங்களை உருவாக்குகிறது, அது வந்து கரெக்டு தான். அடுத்து எத்திலின் இலைகள் மலர்கள் கனிகள் மூப்புடையதை தடை செய்கிறது, இல்லை அது வந்து ஹெல்ப் தான் பண்ணுது. அடுத்து எக்ஸாப்துலிகாய்டு தைராக்சின் மிகைச் சுரப்பின் காரணமாக, ஆமாம் இதுலேயே எக்ஸ்ட்ரான்னு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ மிகைச் சுரப்பு. பிட்யூட்ரி சுரப்பி 4 கதுப்புகள் வந்து இல்லை 2 கதுப்புகள் தான் கொண்டிருக்கோம். கார்பஸ் லூட்டியம் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை சுரக்கிறது, இது வந்து ப்ரொஜெஸ்ட்ரானை தான் சுரக்கும். அடுத்து சந்தைப்படுத்தப்படும் காய்கறிகளில் சைட்டோகைனினை தெளிப்பது பல நாட்கள் கெடாமல் இருக்க செய்யும். இது செல் பகுப்பு அதிகமாகி கெடாமல் இருக்க செய்யும் தான். சைட்டோகைனின் கனிம ஊட்ட பிரச்சனை இலைகள் மற்றும் ஏனைய உறுப்புகள் முதுமை அடைவதை தாமதப்படுத்துகின்றன. ஆமாம், அதுவும் கரெக்டு தான். பிட்யூட்ரி சுரப்பி தான் தலைமைச் சுரப்பி. நாளமில்லா சுரப்புகளை கட்டுப்படுத்துது. டயபெட்டிஸ் மெலிடஸ் இரத்த சர்க்கரை அளவை அதிகரிக்கிறது. இன்சுலின் இரத்த சர்க்கரை அளவை குறைக்கிறது. ஆமாம், இன்சுலின் இன்ஜெக்ஷன் போட்டால் இரத்த சர்க்கரை அளவு குறைஞ்சிரும். அடுத்த வீடியோவில் அடுத்த பார்க்கலாம்.